இந்த ஒர்க் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஹே ஆல், ஒரு க்யூட்டான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பற்றி பார்ப்போமா? இந்த கஸ்டமர் 3 இன்ச்சஸில் ஸ்கொயர் ஷேப் அண்ட் சர்க்கிள் ஷேப்பில் 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் க்யூரிங்காக ப்ராடக்ட் இருந்தப்போ கஸ்டமர் எனக்கு பிக் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ நானும் பிக் எடுத்து ஷேர் பண்ணேன். ட்விஸ்ட்டே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. பார்டர் லைனில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நான் கிளிட்டர்ஸ்க்கு பிக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அவங்க அதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப லைட்டாக கிளிட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் சாம்பிள் அனுப்புனதில் இருந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். கஸ்டமர் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ரீஒர்க் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அவங்க ரொம்பவே ஸ்வீட். எவ்வளோ லாஸ் ஆச்சோ அந்த அமௌண்ட்டும் நான் சேர்த்து பே பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் ஓகே சொல்லிவிட்டு அகைன் ரீஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் பார்டர்ஸில் கிளிட்டர்ஸே வேணால் ப்ளைனாக போகலாம். இன்கேஸ் அது ரொம்ப எம்டியாக தெரிஞ்சு அப்படின்னா கோல்டன் மார்க்கர் வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுவே பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கஸ்டமருக்குமே இது தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே ஃபைனல் பண்ணி பேக் சைடில் மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேஃபாக பேக் பண்ணி டெலிவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.